ஊரக பகுதிகளில் உள்ள 5000 நீர்நிலைகளை புனரமைக்க 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டார். நீர்நிலைகளின் கொள்திறனை மேம்படுத்தும் வகையில் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. நீர்நிலைகள் மேம்பாட்டின் மூலம் வெள்ளம், வறட்சி ஆகிய இரண்டையும் தடுக்க முடியும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. திருச்சியில் ஜேபிள் நிறுவனம் 2000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. ஆப்பிள், HP நிறுவனங்களுக்கு மின்னணு சாதனங்களை வழங்கும் ஜேபிள் நிறுவனம் திருச்சியில் அமைக்கும் தொழிற்சாலை மூலம் 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதற்கான ஒப்பந்தம் அமெரிக்காவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. டாடா பவர் நிறுவனத்தின் கிளை நிறுவனமான TP சோலார் நிறுவனம் நெல்லையில் உற்பத்தியை தொடங்கியது. சோலார் லிமிடெட் நிறுவனத்துடன் 2022 முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஒப்பந்தம் கையெழுத்தாகி 4300 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆலை அமைக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான சம்பளத்தை வழங்க வேண்டும். பணி மூப்பு அடிப்படையில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடக்க கல்வி ஆசிரியர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடக்க கல்வி ஆசிரியர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கல்விக்கான நிதி நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிலையை மத்திய அரசு ஏற்படுத்தி இருப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழக அரசு இனியும் அலட்சியம் காட்டாமல் தொடக்க கல்வி ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். எளிதில் நிறைவேற்றக்கூடிய பல கோரிக்கைகளையும் நீதிமன்ற வழக்குகளை காரணம் காட்டி அரசு நிறைவேற்ற மறுப்பதாக ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தொடக்க கல்வி ஆசிரியர்கள் ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் 70% ஆசிரியர்கள் பணிக்கு வந்ததாக பள்ளி கல்வித்துறை விளக்கம் அளித்துள்ளது. 1,22,000 ஆசிரியர்களில் 85,000 ஆசிரியர்கள் பணிக்கு சென்றதாகவும் சுமார் 37,500 ஆசிரியர்கள் பணிக்கு வரவில்லை என்றும் பள்ளி கல்வித்துறை புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக நீர்வளத்துறை பொறியாளர்களுடன் அமைச்சர் துரைமுருகன் ஆலோசனையில் ஈடுபட்டார். அப்போது நீர்நிலைகளில் மேற்கொள்ளப்படும் வெள்ள தடுப்பு பணிகளை இம்மாத இறுதிக்குள் முடிக்க வேண்டும் என உத்தரவிட்டார். மேலும் தேவையான மணல் மூட்டைகள் மற்றும் சவுக்கு கம்புகள் ஆகியவற்றை ஆங்காங்கே போதுமான அளவு இருப்பு வைக்கவும் அறிவுறுத்தப்பட்டது. காந்தி ஜெயந்தி நாளன்று கள்ளக்குறிச்சியில் விசிக சார்பில் மது ஒழிப்பு மாநாடு நடைபெற உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுவுக்கு எதிரான ஒத்த கருத்துடைய அதிமுகவும் பங்கேற்கலாம் என தெரிவித்தார். அதே சமயம் இது அரசியல் ரீதியான அழைப்பு இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். விசிக மாநாட்டில் அதிமுக பங்கேற்பது என்பது அவர்களுடைய விருப்பம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிவகங்கையில் நடைபெறும் அரசு பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டதாக கூறினார். விசிகவின் மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்பது குறித்து கட்சி தலைமை முடிவு செய்யும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். காந்தி ஜெயந்தியன்று கள்ளக்குறிச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெறவுள்ள மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவும் பங்கேற்கலாம் என தொல் திருமாவளவன் அழைப்பு விடுத்த நிலையில் அதற்கு ஜெயக்குமார் வரவேற்பு தெரிவித்தார். திமுக கூட்டணி மீது விசிக தலைவர் திருமாவளவன் நம்பிக்கையை இழந்துவிட்டதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கருத்து தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூரில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை, மது ஒழிப்பு மாநாட்டை சாதகமாக வைத்துக் கொண்டு கூட்டணி நிலைப்பாட்டை மாற்ற முயற்சியா என திருமாவளவனுக்கு கேள்வி எழுப்பினார். மாற்றுத்திறனாளி ஆசிரியரை மூடநம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணு அவமதித்தது தொடர்பாக சைதாப்பேட்டை காவல் ஆய்வாளர் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியருக்கு மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியரிடம் மகாவிஷ்ணு நடந்து கொண்ட விவகாரம் தொடர்பாக வருகிற 25ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது.
மக்களவை தேர்தல் மூலம் பிரதமர் மோடியின் சித்தாந்தங்களை காங்கிரஸ் அழித்து விட்டதாக ராகுல் காந்தி தெரிவித்தார். அமெரிக்காவின் ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடன் கலந்துரையாடிய ராகுல் காந்தி, பிரதமர் மோடி உளவியல் ரீதியான சிக்கலில் சிக்கியிருப்பது அவரை பார்க்கும் போதே வெளிப்படுவதாக விமர்சித்தார். பெண் மருத்துவர் கொலை வழக்கில் ஆர்ஜிகர் மருத்துவமனையின் 51 மருத்துவர்கள் விசாரணை குழு முன்னர் நாளை ஆஜராக வேண்டும் என நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் அந்த மருத்துவர்கள் தாங்கள் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்க வேண்டும் எனவும், அதுவரை மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவர்கள் நுழையக்கூடாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி மேற்கு வங்க மாநிலத்தில் மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் கொலைக்கு எதிராக பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் அதையும் மீறி மருத்துவர்கள் போராட்டத்தை தொடர்வதால் நோயாளிகள் அவதிக்குள்ளாகினர். ஹரியானா மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. மொத்தம் 90 தொகுதிகள் கொண்ட ஹரியானா சட்டமன்ற தேர்தல் அக்டோபர் 5ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. இந்நிலையில் முதற்கட்டமாக 67 வேட்பாளர்களை பாஜக வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது 2ஆம் கட்டமாக 21 வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 72 வயதான அவர் சுவாச குழாய் தொற்று காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த இக்கட்டான சூழலில் சீதாராம் யெச்சூரியின் உடல்நிலையை மருத்துவர்கள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கேதார்நாத் மலையேற்ற பாதையில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. உத்தரகாண்ட் மாநிலம் கேதார்நாத் மலையேற்ற பாதையில் திங்கட்கிழமை இரவு கடும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் ஒருவர் சிக்கி சடலமாக மீட்கப்பட்டார். மேலும் சிலர் இடிபாடுகளில் சிக்கியிருக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மர் பகுதியில் தண்டவாளத்தில் சிமெண்ட் கற்கள் வைத்து ரயிலை கவிழ்க்க சதித்திட்டம் தீட்டிய சம்பவம் அரங்கேறியது. சுமார் 70 கிலோ எடை கொண்ட 2 சிமெண்ட் கற்களை மர்ம நபர்கள் தண்டவாளம் மீது வைத்திருந்த நிலையில் வேகமாக வந்த சரக்கு ரயில் கற்கள் மீது மோதியது. இருந்த போதிலும் ரயில் எந்த சேதமின்றி சென்றதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. கோவையில் கலைஞர் நூலகம் மற்றும் அறிவியல் மையம் அமைப்பதற்கான ஆயத்த பணிகளை தமிழக அரசு தொடங்கியுள்ளது. தமிழக அரசின் பொதுப்பணித்துறை மூலம் கட்டப்படவிருக்கும் இந்த நூலகம் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் திறக்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் அதன் கட்டுமான பணிகளுக்கான ஒப்பந்த புள்ளியை பொதுப்பணித்துறை வெளியிட்டுள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக நிர்வாக ஊழல்களை தட்டி கேட்டதால் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளை பழிவாங்கும் துணைவேந்தர் ஜெகநாதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்கல்வித்துறை செயலாளருக்கு கடிதம் பறந்தது. ஆசிரியர் சங்க நிர்வாகிகளை துணைவேந்தர் ஜெகநாதன் தரக்குறைவாக விமர்சிப்பதாகவும் அவரது பழிவாங்கல் நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் ஆசிரியர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் விநாயகர் சிலை ஊர்வலம் பாதுகாப்பு பணியில் 16,500 போலீசாரும் 2,000 ஊர்காவல் படையினரும் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. காவல்துறை அனுமதியுடன் சென்னையின் பல்வேறு இடங்களில் வைத்து வழிபட்டு வரும் விநாயகர் சிலைகளை பட்டினப்பாக்கம், நீலாங்கரை, காசிமேடு, திருவொற்றியூர் ஆகிய 4 இடங்களில் கரைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நடப்பு கல்வியாண்டில் பள்ளி வேலை நாட்கள் 210 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக ஒரு கல்வியாண்டில் 210 நாட்களாக இருக்கும் பள்ளி வேலை நாட்கள் நடப்பு கல்வியாண்டில் 220 நாட்களாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் கூடுதலாக சனிக்கிழமைகளில் பள்ளிகள் செயல்பட்டு வந்த நிலையில் வாரத்தில் 2 நாள் விடுமுறை வேண்டும் என ஆசிரியர்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். மதுரை மாவட்ட வளர்ச்சி பணிகள் குறித்து நேரில் ஆய்வு செய்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அப்போது அலுவலர்களிடம் காணப்பட்ட தொய்வான பணிகள் காரணமாக வருவாய் வட்டாட்சியர் உட்பட 4 பேரை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய உத்தரவிட்டார். வருவாய் வட்டாட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர், சுகாதார ஆய்வாளர் மற்றும் ஆதி திராவிட நலத்துறையில் உள்ள ஒரு சமையலர் என 4 பேர் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டனர். அதிமுகவினர் தொடர்ந்த அவதூறு வழக்கில் வரும் 13ஆம் தேதி MP, MLA-க்கள் வழக்கை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜராக உள்ளதாக சபாநாயகர் அப்பாவு கூறினார். நெல்லை பாளையங்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 9ஆம் தேதி ஆஜராக சொல்லி எந்த சம்மனும் வரவில்லை என்றும் அதனை வாங்காமல் திருப்பி அனுப்பியதாக கூறுவதில் உண்மை இல்லை எனவும் கூறினார்.
டாஸ்மாக் கடைகளில் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் தொடர்பாக மதுபானம் தயாரிக்கும் நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார். ஈரோட்டில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், மது பாட்டில்கள் திரும்பப் பெறுவது தொடர்பாக நீதிமன்றம் வழங்கிய அறிவுரைகளின்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். விசிகவின் மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுக பங்கேற்றால் நல்லதுதான் என்றும் நல்ல விஷயத்திற்காக ஒன்று சேர்வதாகத்தான் அர்த்தம் எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் செப்டம்பர் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள திமுக முப்பெரும் விழா ஏற்பாட்டினை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இவ்வாறு கூறினார். கடலில் கலக்கும் உபரி நீரை தடுக்கும் விதமாக காவிரியின் குறுக்கே ராசிமணல் அணை கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு பிரேமலதா விஜயகாந்த் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ராசிமணல் அணை திட்டத்தை செயல்படுத்த அனைத்து அரசியல் கட்சிகளிடம் ஒத்த கருத்தை உருவாக்க வேண்டும் என பிரேமலதா வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க அதிமுக நிர்வாகிக்கு விதிக்கப்பட்ட தடையை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. செந்தில் பாலாஜி குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க அதிமுக நிர்வாகி நிர்மல்குமாருக்கு தனி நீதிபதி உத்தரவிட்ட நிலையில் அதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவும் தள்ளுபடியானது. சென்னை தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கத்தில் நடைபெற்று வரும் விநாயகர் சிலைகள் கண்காட்சியினை தமிழக ஆளுநர் RN ரவி நேரில் சென்று பார்வையிட்டார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கட்டிடக்கலை நிபுணர் சீனிவாசன் என்பவர் நடத்தும் இந்த கண்காட்சியில் தங்கம், வெள்ளி, செம்பு உள்ளிட்டவைகளால் தயாரிக்கப்பட்டுள்ள சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. வேலூர் சிறையில் தாக்கப்பட்ட ஆயுள் தண்டனை கைதியிடம் 6 பேர் கொண்ட CBCID குழு விசாரணை நடத்தி வீடியோ பதிவு செய்தது. ஆயுள் தண்டனை கைதியான சிவகுமார் சிறைத்துறை DIG வீட்டிற்கு வேலைக்கு சென்று 4,25,000 ரூபாய் மற்றும் வெள்ளி பொருட்களை திருடியதாக கூறி தாக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே சிவகுமார் சேலம் மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியில் சாம்சங் நிறுவன ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 2வது நாளாக தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். CITU சங்கத்தை அங்கீகரித்திட வேண்டும், ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் திமுக பகுதி செயலாளரை கைது செய்ய கோரி பொதுமக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓசூரில் திமுக பகுதி செயலாளர் ராமுவின் காரை டிப்பர் லாரி உரச வந்ததாக கூறி அவரும் சகோதரர் நாகராஜும் இணைந்து லாரி ஓட்டுநரை தாக்கிவிட்டு சாவியை பறித்து சென்றதாக கூறப்படுகிறது. நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் நீலகிரி மாவட்டம் உதகையில் பொதுமக்கள் நாள்தோறும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உதகையின் முகப்பு பகுதியில் மழைநீர் வடிகாலுக்காக தோண்டப்பட்ட குழிகள் சீரமைக்கப்படாமலும் மூடப்படாமலும் ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்தனர். தியாகி இமானுவேல் சேகரன் நினைவு தினம் புதன்கிழமையன்று அனுசரிக்கப்படும் நிலையில் ராமநாதபுரம் பரமக்குடியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அரசியல் கட்சி தலைவர்கள் பரமக்குடி வருகை தர உள்ள நிலையில் ADGP டேவிட்சன் தேவாசீர்வாதம் மற்றும் தென்மண்டல IG பிரேமானந்த் சின்ஹா தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. விழுப்புரம் மாவட்டம் எருமனந்தாங்கல் ஏரி பகுதியில் மழை நீருடன் கழிவு நீரும் சூழ்ந்துள்ளதால் அருகே வசிக்கும் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். விழுப்புரம் நகராட்சியில் பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வெளியாகும் அதிகப்படியான கழிவு நீர் எருமனந்தாங்கல் ஏரி நீருடன் கலந்து அருகே உள்ள பகுதிகளை சூழ்ந்து காணப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் பழங்கரை குளத்துப்பாளையத்தில் மூட நம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணுவிற்கு சொந்தமான பரம்பொருள் அறக்கட்டளையை நிரந்தரமாக மூடக்கோரி பல்வேறு கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். CPI, CPM உள்ளிட்ட கட்சியினர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். தேசிய அளவிலான ரோல்பால் போட்டியில் பங்கேற்கும் தமிழக வீரர்களுக்கு சின்னாளப்பட்டியில் வழி அனுப்பும் விழா நடைபெற்றது. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் வரும் 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தேசிய அளவிலான ரோல்பால் ஸ்கேட்டிங் போட்டிகள் நடைபெற உள்ள நிலையில் தமிழக அணி சார்பில் பங்கேற்பவர்களில் 6 பேர் சின்னாளப்பட்டியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் மக்கள் வாழ்த்து கூறினர்.
சென்னை ராமாபுரத்தில் உள்ள உணவகத்தில் புகுந்து உரிமையாளரை கட்டையால் தாக்கிவிட்டு தப்பிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். பூத்தப்பேடு சாலையில் செந்தில்குமார் என்பவரது உணவகத்திற்கு தீபக், ஆகாஷ், பிரவீன்குமார் ஆகிய 3 பேர் வந்தனர். அப்போது உணவு இல்லை என கூறிய ஆத்திரத்தில் அவர்கள் மூவரும் தகராறு செய்து உரிமையாளர் மீது தாக்குதல் நிகழ்த்தினர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் சம்பா சாகுபடி பாசனத்திற்கு முள்ளி ஆற்றில் தண்ணீர் திறக்கப்படாததை கண்டித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேட்டூரில் தண்ணீர் திறக்கப்பட்டு 1 மாதத்திற்கு மேலாகியும் முள்ளி ஆற்றில் சம்பா சாகுபடிக்கு தேவையான தண்ணீர் வராததால் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியில் அகில பாரத அனுமன் சேனா அமைப்பின் விநாயகர் சிலைகள் ஊர்வலம் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு நடைபெற்றது. 50க்கும் மேற்பட்ட வாகனங்களில் மேளதாளங்களுடன் எடுத்துச் செல்லப்பட்ட சிலைகள் உயிலட்டி நீர்வீழ்ச்சி பகுதியில் கரைக்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியில் விநாயக சதுர்த்தி விழாவையொட்டி கலைக்குழுவினர் சீருடையில் பாரம்பரிய பாடல்களை பாடி கும்மி ஆட்டம் ஆடி அசத்தினர். காந்திபுரம் பகுதியில் 2 அடி உயரமுள்ள 108 விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வட்டமலை ஆண்டவர் கலைக்குழுவின் சார்பில் பாரம்பரிய வள்ளி கும்மி நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. நெல்லையப்பர் கோவிலுக்குள் ஷூ அணிந்து காவலர்கள் நடந்து சென்ற வீடியோவை பார்த்து பக்தர்கள் கொந்தளிப்பில் உள்ளனர். விநாயகர் சதுர்த்தி நாளன்று நெல்லை டவுன் பகுதியில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் காந்திமதி அம்பாள் சன்னதி முகப்பு பிரகாரம் வரை ஷூ காலுடன் நடந்து சென்றனர். மேலும் தெப்பக்குளம் அமைந்துள்ள பகுதிகளிலும் காலணியுடன் காவலர்கள் இருந்ததாக தெரிகிறது. பாசன நீர் விநியோகத்தை முறைப்படுத்த கோரி பல்லடம் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு மடைக்கு 7 நாட்கள் வழங்க வேண்டிய நீரை 2 நாட்கள் குறைத்து 5 நாட்களாக விநியோகிப்பதாக குற்றம் சாட்டும் விவசாயிகள் தண்ணீர் வேறு தொழிற்சாலைகளுக்கு திருட்டுத்தனமாக கொண்டு செல்லப்படுகிறதா என கேள்வி எழுப்பினர். நீலகிரி மாவட்டம் தேன்வயல் பகுதியில் விளைநிலங்களுக்குள் புகுந்து அட்டகாசம் செய்யும் காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாழை மற்றும் பாக்கு மரங்களை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் காட்டு யானை தொல்லையால் அவதிப்படுவதாக தெரிவித்தனர். கடலூர் மஞ்சக்குப்பத்தில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் எம்எல்ஏ கோ ஐயப்பன் மாணவிகளுக்கு பாடம் எடுத்து மகிழ்ந்தார். மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கிய பிறகு வகுப்பறைக்கு சென்ற கடலூர் எம்எல்ஏ கோ ஐயப்பன் மாணவிகளுடன் அமர்ந்து ஆசிரியை ஒருவர் பாடம் நடத்துவதை ஆய்வு செய்தார். முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை தருமபுரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் மாவட்ட ஆட்சியர் சாந்தி தொடங்கி வைத்தார். இந்த போட்டிகள் வரும் 26ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. இதில் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த மாணாக்கர்கள் பங்கேற்கும் நிலையில் துவக்க விழாவில் மக்களவை உறுப்பினர் மணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் சுற்றித் திரியும் தெருநாய்களால் நோயாளிகள் மற்றும் அவர்களது உறவினர்கள் அச்சமடைந்துள்ளனர். மருத்துவமனைக்கு நாள்தோறும் ஏராளமானோர் வருகை தரும் நிலையில் அங்குள்ள பல்நோக்கு மருத்துவமனை வளாகம், எமர்ஜென்சி வார்டு உள்ளிட்ட இடங்களில் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சிபிஎஸ்இ பள்ளியில் அனுமதியின்றி இயங்கி வந்த 6 வாகனங்களை போக்குவரத்து அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வடசேமபாளையம் கிராமத்தில் உள்ள சக்கர வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியின் வாகனங்களை போக்குவரத்து அதிகாரிகள் ஆய்வு செய்ததில் வாகனங்கள் பெர்மிட், இன்சூரன்ஸ் உள்ளிட்டவை இன்றி இயங்கியது தெரிய வந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். உத்திரமேரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கல்குவாரிகளுக்கு சென்று வரும் கனரக வாகனங்களால் சேதமடைந்த சாலையை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். கரூர் மாவட்டம் ஆத்துப்பாளையம் அணையிலிருந்து வினாடிக்கு 60 கன அடி நீர் பாசனத்திற்காக திறந்துவிடப்பட்டது. நொய்யல் பிரதான வாய்க்கால் மூலம் டிசம்பர் 7ஆம் தேதி வரை அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்படுவதன் மூலம் புகழூர், மண்மங்கலம் உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த 19,480 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என அதிகாரிகள் தெரிவித்தனர்.
நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அருகே கட்டப்பட்டு பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மூலம் குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். கருணாவளி கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பயன்பாட்டில் இல்லாததால் அங்குள்ள மக்கள் குடிநீருக்காக சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆற்காடு அருகே சக மாணவர்கள் கிண்டல் செய்வதாக புகார் அளித்தும் ஆசிரியர்கள் நடவடிக்கை எடுக்காததால் மனமுடைந்த 10ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். வரகூரைச் சேர்ந்த சிவக்குமார் என்பவரின் 15 வயது மகள் அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் சக மாணவர்கள் கிண்டல் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் அரளி விதையை அரைத்து சாப்பிட்டதாக மாணவி கண்ணீர் சிந்தினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து 2.5 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரின் 2.5 வயது மகன் சர்வேஸ்வரன் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது தவறுதலாக தண்ணீர் தொட்டியில் விழுந்ததாக கூறப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் மெட்னாங்குப்பம் பகுதியில் குடிநீர் கேட்டு 2 அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததாக தெரிவிக்கும் மக்கள் தும்பேரி கூட்டு சாலையில் திடீர் மறியலில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்ட தடகள சங்கத்தின் சார்பில் நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகளை துணை சபாநாயகர் பிச்சாண்டி துவக்கி வைத்தார். நீளம் தாண்டுதல், தடை தாண்டுதல், உயரம் தாண்டுதல், குண்டு எறிதல், வட்டி எறிதல், ஈட்டி எறிதல் உள்ளிட்ட போட்டிகளில் 800 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் விதை பந்துகள் தயாரிக்கும் பணியினை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். 3000க்கும் மேற்பட்ட மாணவிகள் இணைந்து 5 லட்சம் விதை பந்துகளை தயாரிக்கும் பணியினை ஆக்சிலியம் என்ற தனியார் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆட்சியர் சுப்புலட்சுமி தொடங்கி வைத்தார். பாராலிம்பிக்ஸ் போட்டியில் பங்கேற்று பதக்கம் வென்று தாயகம் திரும்பிய இந்திய வீரர்கள் வீராங்கனைகளுக்கு டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 7 தங்கம், 9 வெள்ளி, 13 வெண்கலம் என மொத்தம் 29 பதக்கங்கள் பெற்று அசத்திய வீரர்களுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்ட மக்கள் கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்து உற்சாகமடைந்தனர். டெஸ்ட் கிரிக்கெட்டில் 800 விக்கெட் எடுத்திருந்த தமது சாதனையை யாராலும் முறியடிக்க இயலாது என்றும் அது மிகவும் கடினமானது எனவும் இலங்கை அணியின் முன்னாள் வீரர் முத்தையா முரளிதரன் தெரிவித்துள்ளார். ஏனென்றால் தாங்கள் 20 ஆண்டுகளாக டெஸ்ட் விளையாடியதாகவும் தற்போது வீரர்கள் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடும் ஆண்டு மிகவும் குறைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மனைவியிடமிருந்து விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் நடிகர் ஜெயம் ரவி மனு தாக்கல் செய்துள்ளார். ஆர்த்தியுடனான திருமண வாழ்க்கையை முறித்துக் கொள்வதாக ஜெயம் ரவி அறிவித்திருந்தார். இந்நிலையில் திருமண பதிவை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்த மனு அக்டோபர் 10ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளது. ஹேமா கமிட்டி குறித்து நடிகை சன்னி லியோன் கருத்து தெரிவித்துள்ளார். கொச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நோ சொல்ல வேண்டிய இடத்தில் நோ சொல்ல வேண்டும் என்றும் வெளியேற வேண்டிய இடத்தில் அதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் இழப்புகளை பற்றி கவலைப்படாமல் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்றார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பாணனுக்கு அங்கம் வெட்டிய லீலை என்ற நிகழ்வு நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆவணி திருவிழா கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் பல்வேறு திருவிளையாடல் நிகழ்வுகளும் நடந்து வருகின்றன. 6ஆம் நாள் நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் மாலை அணிந்து உண்ணாவிரதத்தை தொடங்கினர். கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் நேர்த்தி கடனை நிறைவேற்றி பூசாரி கையில் மாலை அணிவித்துக் கொண்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கிருஷ்ணராயபுரத்தில் பிடாரி அழகு நாச்சியம்மன் குருநாதர் கோவிலில் தூக்குத்தேர் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. 21 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் திருவிழாவில் அம்மன் எழுந்தருளிய தேரினை ஏராளமான பக்தர்கள் தங்கள் தோளில் சுமந்து முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கிளியூரில் உள்ள கிளியம்மன் ஐயனார் கோவில் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கிளியம்மனின் தாய் வீடாக கூறப்படும் ரகுநாதபுரத்திலிருந்து சிறப்பு அலங்காரத்தில் புறப்பட்ட அம்மன் மேளதாளத்துடன் ஊர்வலமாக கிளியூர் எல்லையை வந்தடைந்த போது குதிரை பல்லக்கில் எழுந்தருளிய ஐயனார் கிளியம்மனை சந்திக்கும் நிகழ்வு நடைபெற்றது.
ஓணம் பண்டிகையையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வரும் 13ஆம் தேதி நடை திறக்கப்படுகிறது. கேரளாவில் இந்த ஆண்டு வருகிற 15ஆம் தேதி திருவோணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி வருகிற 13ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 15ஆம் தேதி திருவோண சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற உள்ளதாக தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் இந்திய சந்தையில் தனது கார் மாடல்களின் விலையை அதிரடியாக குறைத்துள்ளது. பண்டிகை காலத்தை முன்னிட்டு டாடா டியாகோ, டிகோர், நிக்சான், ஹாரியர் மற்றும் சஃபாரி மாடல்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளது. இவற்றில் சஃபாரி மாடலுக்கு அதிகபட்சமாக 1,80,000 ரூபாய் வரை விலை குறைப்பு வழங்கப்படுகிறது.